வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு பெரிய படிப்பு வேணும், கை நிறைய சம்பளம் வேணும். இதுதான் நம்ம எல்லோருடைய நினைப்பும் கூட. ஆனா தான் செய்யற ஒரு சாதாரண வேலைய உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தனால செய்ய முடியும்னா அது ஆட்டோ அண்ணாதுரைகளை மட்டும்தான் முடியும். வெறும் ஆட்டோ ஓட்டுநரா இல்லாம ஆயிரக்கணக்கான பயணிகளின் அன்பு பெற்ற ஒரு மனுஷனோட கதை தான் இது. சென்னை ஐடி காரிடார்ல ஒரு ஆட்டோ ஓடும். ஆனா அது வெறும் ஆட்டோ இல்லை, ஒரு நடமாடும் நூலகம், ஒரு மினி கஃபே, ஏன் ஒரு ஆபீஸ்ட கூட சொல்லலாம். 12ஆம் வகுப்பு பாதியில நின்னப்போ வாழ்க்கை அவ்வளவுதான்னு அண்ணாதுரை நினைக்கல. ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சப்போ வர்ற பயணிகளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலான்னு யோசிச்சாரு. அவரோட ஆட்டோல வைஃபை, லேப்டாப், டேப்லெட், லேட்டஸ்ட் மேகசின்ஸ், ஏன் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜில் கூல்ட்ரிங்க்ஸ் கூட இருக்கும். இதையெல்லாம் விட ஒரு ஆச்சரியம், இது எதுக்குமே அவர் காசு வாங்குறதே இல்லை. கஸ்டமர் தான் கடவுள்னு சொல்றதை விட அவங்கள நிஜமாவே அப்படி நடத்தின மனுஷன் இவர். ஆனா இதையெல்லாம் விட அண்ணாதுரை கிட்ட இருக்கிற ஒரு குணம் தான் அவரை உயரத்துல வச்சிருக்கு. டீச்சர்ஸ்களுக்கு இலவச பயணம், காதலர் தினத்துல காதலர்களுக்கு டிஸ்கவுண்ட், பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு கிஃப்ட்னு அவர் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு பெரிய மனிதாபிமானம் இருக்கு. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல இன்னைக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் பத்தி பாடம் எடுக்கிறாரு ஆட்டோ அண்ணாதுரை. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் நிறுவன ஊழியர்களே இவரோட ஆட்டோல ஏறி வியந்து போயிருக்காங்க. நம்ம செய்யற வேலை சின்னதா இருக்கலாம், ஆனா அதை நாம செய்யற விதம் தான் நம்மள யாருன்னு தீர்மானிக்கும். இதுதான் அண்ணாதுரையோட கொள்கை. இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட நிம்மதி இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன ஆட்டோவில் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு தானும் சந்தோஷமா வாழற அண்ணாதுரை தான் உண்மையான சாதனையாளர். வேலையை நேசிச்சா அந்த வேலையே உங்களை உலகத்துக்கு அடையாளப்படுத்தும் அப்படின்றதுக்கு இவரே ஒரு பெரிய உதாரணம். உங்க வேலையை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க? அண்ணாதுரை கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.